நம்ம பெட்டி கொடுத்து ஓட்டுவாங்களே இல்ல மூஞ்சி வேல்யூ தான் நம்மள என்னைக்குமே ஓட்டு என்னைக்குமே ஓகேங்களா. இதுக்கு மேல ஒரு மயிறு போட முடியாது திமுக. நீங்க கிழி 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 கிழிச்சிட்டாரு. சாட்டை ஒரு தற்கொலை ப்ரோ, சாட்டை ஒரு தற்கொலை ப்ரோ. அண்ணனுக்கு பார்த்தா தம்பிங்க கூட்டணிக்குது, தங்கச்சிங்க கூட்டணிக்குது ஓகேங்களா. தளபதி ஸ்பீச்லாம் வேற மாதிரி கொடுத்தாரு இந்த வாட்டி. நான் ஒருத்தனுக்கும் தீச்சு விட்டாரு, முச்சிட்டாங்க தளபதி. அவன் சாமானிய, அவன் இட்டு போனவன் கட்சியே நத்துக்கிறான். அவன் ஓசடினா ஓட்டே வியாரு அவனுக்கு. அவன்லாம் ஒரு தமா துண்டு பையன். அவனெல்லாம் பேசாத, செத்து போட்டு தொத்துக்குள்ள பார்க்க மாட்டான் எங்க அண்ணன் என்னைக்குமேனா. அவன் சுத்து பையன். சாட்டையெல்லாம் ஒரு வேஸ்ட் ப்ரோ, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் இருக்கிறது ஒரு வேஸ்ட். அவனுக்கு எது பத்தி அவனை பத்தி எது மீட்டிங் எடுக்கு. அவன்லாம் ஒரு ஆளா, அவன்லாம் ஒரு ஆளா. அவன் முன்னாடி நான் பாடி நிக்கட்டுமா? எனக்கு ஜாஸ்தி ஓடுது, அவனுக்கு ஜாஸ்தி ஓடுதுன்னு பார்க்கலாமா? அவன்லாம் ஒரு ஆளே கிடையாது. விஜய் கால் தூசி கூட வர மாட்டான். அவன் பேசுறான் சாட்டை ப்ரோ. அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது ப்ரோ. அவனை பத்தி எல்லாம் கேட்காதீங்க. சாட்டை ஒரு தற்கொலை ப்ரோ, சாட்டை ஒரு தற்கொலை ப்ரோ. ஸ்டாலின் தற்கொலை. சாட்டை வேற யாருமே இல்ல. திமுக ஒரு டிஎஸ்டி ரெட்டையில வந்து காலுகையில வந்து துபாகூர் பையன். அண்ணா பசங்க இன்னைக்குமே கெத்தா இருப்பாங்க. டிவிக புள்ளைங்கன்னு சொல்லி இருப்பாங்க என்னைக்குமே. சும்மா வந்து அதாவது மற்ற கட்சியை சொல்லுவாங்க என்னன்னு 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்து விடுவோம். இங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு நாள் சம்பளம் விட்டு வர கூட்டம் எதிர்பார்த்தா நம்ம கூட்டம் இனிமே ஓகேங்களா. அண்ணன் வந்தா மாற்றம் வரும் என்னைக்குமே. அண்ணன் வந்தா எவனையோ போடாதீங்க, அண்ணனுக்கு போடுங்க, வாய்ப்பு விடுங்க இந்த வாட்டி. என்ன பண்றான்னு பாருங்க, என்ன பண்றான்னு மட்டும் பாருங்க. அண்ணன் வந்தா அது ஒரு எல்லாம் வந்து இரு விஜயகாந்த் வந்து இருந்தாக்கா செருப்பை தச்சிருவாங்க. யார பிரேமலதாவை. அவர் இல்ல, அவர் ஆளு இல்லைன்னு சொல்லி தான் அவன் வந்து ஆடுறாங்க. ஆடுறனாயா பாடி கருவாது, அதுவா திருடணும் ஓகேங்களா. அதே மாதிரி வந்து அண்ணன் வந்து யார் கூட்டணியும் போக மாட்டார். அண்ணன் கூட்டணி பார்த்தா தம்பிங்க இருக்காங்க கூட்டணி, அதுதான் கூட்டணி உண்மை. அண்ணனுக்கு பார்த்தா தம்பிங்க கூட்டணிக்குது, தங்கச்சிங்க கூட்டணிக்குது ஓகேங்களா. மற்றபடி நம்மளுக்கு எந்த கூட்டணியும் வேணாம். பெட்டினா அவங்ககிட்ட துபாகூர் என்னன்னா வாங்கிட்டோம். நம்மளுக்கு தான் இது நம்ம பெட்டி கொடுத்து ஓட்டுவாங்களே இல்லை மூஞ்சி வேல்யூ தான் நம்மள என்னைக்குமே ஓட்டு என்னைக்குமே ஓகேங்களா. மற்றபடி வந்து நாங்கள் பெட்டி கொடுத்து தான் ஓட்டு போடணும்னு நம்மளுக்கு இல்லை ஆட்சியம் ஓகேங்களா. மூஞ்சி வேல்யூ தான் இன்னைக்குமே அண்ணன். மூஞ்சியை போடுங்க. 2024 விசிலுக்கு ஓட்டு போடுங்க, நல்லா மாற்றத்தை கொண்டாடுவாங்க அண்ணன். நன்றி வணக்கம். டிஎம்கே ஒரு தீய சக்தி, தூய சக்தி பிளஸ் மக்கள் சக்தி. நம்ம தளபதி டிவிக்கு இங்க டிஎம்கே பேசவே கிடையாதுங்க. டிஎம்கே தான் ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் கேட்க யாரு டிஎம்கே, யாரு டிஎம்கே தான் கேட்பாங்க. டிவிகே தான். இங்க வேலூர் ஃபுல்லா இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லா கேட்டாலும் டிஎம்கேக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. நாளை ஆண்டு வந்திருக்கலாம். இதுக்கு மேல ஒரு மயிறு போட முடியாது திமுக. நீங்க உஷாரா இருக்கும். இதுக்கு மேல எங்க தலைவர் வந்துட்டாரு, உஷாரா இருந்துக்காங்க. அந்த பாத்ரூ ரொம்ப ராம்பா. ஐயோ அவங்க வந்தாலே ஒரு சம்பா கும்பலா எடுப்பாரு. 5 நிமிஷம் இது சாப்பாடா ப்ரோ? இது சாப்பாடா? இது அண்ணன் ப்ரோ, அண்ணன். இது என்ன இது சாப்பாடுனா நீங்க கேக்குறீங்க? எவ்வளவு பேர் யாருக்கு அந்த குறை இல்லை ப்ரோ. வேலூர்ல டிவிகே மட்டும் தான் ப்ரோ. டிஎம்கேலாம் ஒரு ஆளே இல்ல ப்ரோ. ஒரு பாப்பா சொல்லும் ஆளே இல்ல ப்ரோ. ஐயோ இப்போ குடியாத்துல டிஎம்கேக்கு இங்க பிரச்சாரம் நடத்தினுக்குறாங்க. இப்போ அங்க போனா வச்சுக்கீங்களா ஓடுவானுங்க எல்லாரும். ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு சாயங்கே வீட்டுக்கு போயிடுவாங்க ப்ரோ. எல்லாரும் ஒன்றுமே பண்ண முடியாது ப்ரோ. டிவிகே மட்டும் தான் ப்ரோ. டிவிகேக்கு ஓட் போடுங்க. நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் அண்ணன் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் அண்ணன் இருக்காரு, அண்ணன் வருவார். நாங்கள் தனியாள் கிடையாது, எங்களுக்குன்னு ஒரு கூட்டமே இருக்கு. பண்ண முடியாது. அவர் வந்து ஒரு நாள் சாப்பிடு நட, நீ நட சாப்பிடுன்னுவார். இன்னொரு நாள் அதெல்லாம் சாப்பிடாதப்பா, அதெல்லாம் சாப்பிடாத. ஒரு ரீல்ஸில் ஒன்று பார்த்தேன், நீ என்னை அடிக்கணும்னு நினச்சாலே நான் உன்னை அடிச்சிருவேன் அப்படின்னு இருப்பாரு. ஐயோ ஐயோ என்ன தலைவர் அவரு. அவர் பேச்செல்லாம் ஒன்றுமே யார் சிஎம். ஐயோ ஐயோ ரொம்ப கூட்டமா, இதுதான் கூட்டம், ரொம்ப கூட்டமா. திரும்பி பாருங்க, திரும்பி பார்த்துட்டு பேசியா. ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. டிவிக்கே மட்டும்தான். சார் விஜயகாந்த் ஓட்டு ஃபுல்லா வரும் ப்ரோ. ப்ரோ விஜயனுக்கு விஜயகாந்த் ஃபுல்லு ஓட்டு வரும். விஜயகாந்த் விஜயண்ணா ஃபுல்லு ஓட்டு வரும்.
100%. ப்ரோ நெல்லூர்பேட்டை நம்ம குடியாத்தம் இளங்கோ அண்ணன் தான் நிற்கிறாரு நம்ம குடியாத்தம் தொகுதியில். அண்ணனுக்கு எப்பயுமே ஆதரவு கொடுப்போம். எதுவுமே பண்ண முடியாது யாராலையும். இந்த டிஎம்கே பேச்சு இந்த சிஎம் எல்லாம் வேலைக்கு ஆக மாட்டான் தலை. நம்ம தாயா ஒரே ஒரு விஷயம், தளபதி படம் வந்தா அரசாங்கம் பயப்படும். தளபதி வந்தாதான் தமிழ்நாட்டே உருப்படும். அவ்வளோ கிட்ட எங்கள் தளபதியை நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். எல்லாம் அவ்வளோ சந்தோஷம். ரொம்ப கியூட்டு, ரொம்ப கியூட்டு. எங்களை அப்படியே நாங்கள் பக்கத்துலேயே பார்த்தோம். எங்களுக்கு இவ்வளோ சந்தோஷம். எப்படி சொல்ல, ஒரு 6 மாதம் நாங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு சந்தோஷம். கியூட்டா இருக்கிறாரு. அவர் பார்க்கும்போது எங்களுக்கு அப்படியே நடுக்கம் வருது. டான்ஸ் பா என்னால நிக்க முடியல. நான் செம்ம டான்ஸ் ஆட்டும் அந்த தளபதிக்காக. ஒரு 52 வயசு ஜென்ஸ் மாதிரியா அவரு தெரியல. இப்பதான் ஒரு 18 இயர்ஸ் மாதிரி தெரியுது அவரு. செம்ம 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 கிழி 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 கிழிச்சிட்டாரு. அவ்வளவுதான். ரிட்டையர்மென்ட் அவ்வளவுதான் இல்ல ஜி. அதாவது பாருங்க, அவன் வந்து காசு கொடுத்து கோட்டருக்கும் பிரியாணிக்கும் காசு கொடுத்தா எங்க தளபதிக்காக ஒருத்தராச்சு குடிச்சிட்டு வந்திருக்காங்களா பாருங்க. ஒருத்தர் கூட கிடையாது. எங்க தளபதிக்காக எப்படி வந்திருக்காங்க, ஒரு முகத்துல பாருங்க எப்படி அவ்வளவு சந்தோஷத்தோட போறாங்க பாத்தீங்களா. அதுதான் எங்க தளபதி. எங்க தளபதி என்ன சொன்னாரு, குடியை வந்து நாங்க விட்டுவிடும். ஆனா எங்க மக்களுக்கு பாருங்க எல்லாமே குடிக்காத வந்திருக்காங்க. இது போதாதா? இது போதாதா? எங்க தளபதி செஞ்சது இது போதாதா? இதுதான் மெயின். எவ்வளவு அழகா ஒழுக்கமா போறாங்க பாருங்க லைனா. இதுதான் எங்க தளபதி. குவாட்டர் கிடையாது, பிரியாணி கிடையாது, ஒன்லி எங்க தளபதிக்காக வந்துக்கிறோம். பா இங்க பாருப்பா, இங்க பாருப்பா, இங்க பாருங்க சாப்பாடு பாருங்க, தண்ணி, எந்த கவலையும் இல்ல. சரி நான் எனர்ஜி இல்லாத இருக்கிறேனா? நான் எப்படி வந்திருக்கேன்? டயர்டா வந்திருக்கேனா? எப்படி சந்தோஷமா வந்திருக்கேன்? எங்க தளபதி அந்த அளவுக்கு எங்களை கவனிச்சு வந்து அமைச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு எந்த குறையும் சொல்லவே முடியாது. ஆமாப்பா, ஏசிலாம் போட்டிருக்காங்க எங்களுக்காக. ஜெர்மனி ஷீட்டு. நாங்க வெயில இருக்க கூடாதுன்ட்டு எங்களுக்கு ஜெர்மனி ஷீட் எல்லாம் போட்டு வச்சுக்க. இது போதாதா சொல்லுங்க? எங்க தளபதிக்காக நாங்க எங்க கூப்பிட்டாலும் வருவோம். எங்க தளபதிக்காக நாங்க வருவோம். இந்த சந்தோஷம் எங்களுக்கு போதும். எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லைப்பா. எங்க வேணாலும் எந்த மாநாடுனா போட்டோம். ஆனா வந்து தளபதிக்குன்ட்டு சேர கூட்டம், காசு கொடுக்காத கூட்டம். சரி நீங்க அப்படியே பாருங்க, எங்க தளபதிக்காக எவ்வளவு அழகா சிரிச்சிட்டு போயினுங்கிறாங்க. இதுதானே. மத்த கட்சி எங்களுக்கு தேவை கிடையாது. எங்க தளபதிக்காக நாங்க வருவோம். யாரும் நாங்க மீன் பண்ணி பேச மாட்டோம். எங்க தளபதிக்காக நாங்க எங்க வேணாலும் வருவோம். எல்லாமே தளபதி, எல்லாமே தளபதி. இப்ப நீங்க பாத்துருந்தீங்கன்னா எவ்வளவு பேர் லேடிஸ் எவ்வளவு பேர் இருந்தாங்க. இந்த எந்த கூட்டத்துல தான் அவ்வளவு லேடிஸ் வந்திருக்காங்களா? எங்க தளபதிக்காக வந்திருக்காங்களே, அதுவே எவ்வளவு பெரிய விஷயம். பெண்கள் ஓட்டம் அனைத்துமே எங்க தளபதிக்கு. அது நாங்க அது என்னமா, அது அவங்களோட விருப்பம். எங்களுடைய வரி பணத்தை கொடுத்துக்கிறாங்க. யாரு என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவோம். ஆனா எங்க தளபதி ஓட்டும் சரி 50,000 ரூபாய் கொடுத்தாரு. எங்க தளபதியை வாங்கிட்டு சொல்லிக்கிறாரு. விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். தளபதிக்கு தான் ஓட்டு போடுவோம். டிவிகே தான். டிவிகே இல்லப்பா, இதுக்கு மேல பேச்சே கிடையாது. டிவிகே மட்டும் தான். ஆவற வரைக்கும் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். தளபதிக்காக தான். எங்க குடும்பத்துல 20 ஓட்டு இருக்கு. எங்க ஏரியால எல்லாமே டிவிகே ஓட்டு தான் வரும். எங்க ஏரியால எல்லாருக்கும். வேலூர்ல வந்து கன்சால்பேட்டை, இந்திரா நகர் எங்க ஏரியா மொத்தமே டிவிகே தான். மக்கான்